வணக்கம். பஞ்சஸ் மற்றும் அதன் வகைகள் பற்றிய இந்த அமர்வுக்கு வரவேற்கிறோம். அமர்வை தொடங்கலாம். இந்த அமர்வின் நோக்கங்கள் என்னவென்று பார்ப்போம். இந்த அமர்வின் முடிவில் நீங்கள் செய்யக்கூடியவை: பஞ்சஸின் பயன்பாட்டை குறிப்பிடுதல், பல்வேறு வகையான பஞ்சஸை அடையாளம் காணுதல், ஒரு பஞ்சை எவ்வாறு சரியாக பயன்படுத்துவது, பஞ்சஸை கூர்மையாக்குதல் மற்றும் பராமரித்தல். பஞ்சஸ் என்பது ஒரு முனை கூர்மையான நுனியுடனும் மறுமுனை மழுங்கியும் இருக்கும் கடினமாக்கப்பட்ட உலோகத்தாலான ஹேண்ட் டூல்ஸ் ஆகும். இவை பெரும்பாலும் ஹேமர் போன்ற பிற கருவிகளுடன் சேர்த்து பயன்படுத்தப்படுகின்றன. பஞ்சஸ் இவற்றுக்காக பயன்படுத்தப்படுகின்றன: உலோகங்களை விட்னஸ் மார்க் செய்ய, துளைகளை ட்ரில்லிங் செய்வதற்கு சென்டரிங் ட்ரில் பிட்ஸை மேற்கொள்ள, லெதர், பேப்பர், ரப்பர் மற்றும் பிற மெட்டீரியல்களில் ஹோல்ஸ்களை பஞ்ச் செய்ய, பின்ஸ் அல்லது ரிவட்ஸை செலுத்த, ஹோல்ஸ்களின் இருப்பிடத்தை சீரமைத்து இடமாற்ற, நன்றாக பதிந்துவிட்ட பின்களை அவற்றின் துளைகளிலிருந்து விடுவிக்க, பிற பயன்பாடுகளுக்காக சிறப்பு பஞ்சஸ் வடிவமைக்கப்பட்டுள்ளன. பஞ்ச் கருவிகள் பெரும்பாலும் குழிவான மற்றும் திடமான பஞ்சஸாக வகைப்படுத்தப்படுகின்றன. ஹாலோ பஞ்சஸ் ஒரு சர்க்குலர் கட்டிங் எட்ஜை கொண்டிருக்கின்றன மற்றும் அவற்றின் கட்டிங் டயாமீட்டருக்கு ஏற்ப அளவிடப்படுகின்றன. ஹாலோ பஞ்சஸ் குழிவான உட்புறங்களை கொண்டுள்ளன மற்றும் சர்ஃபஸை பஞ்சிங் செய்வதன் மூலம் பனிப்பொருளில் துளைகளை உருவாக்க பயன்படுத்தப்படுகின்றன. ஹாலோ பஞ்சஸ் கடினமாக்குவதற்காக வெப்பமேற்றப்பட்ட கார்பன் ஸ்டீல் கருவியால் தயாரிக்கப்படுகின்றன. கேஸ்கட்டுகளை வெட்டுவதற்கும் லெதர், கேன்வாஸ், பேப்பர் மற்றும் உலோகத்தில் துளைகளை வெட்டுவதற்கும் ஹாலோ பஞ்சஸ் செய்யப்படுகின்றன. சாலிட் பஞ்சஸ் இவற்றுக்காக பயன்படுத்தப்படுகின்றன: மெட்டீரியல்ஸில் விட்னஸ் மார்க் செய்ய, நேரான அல்லது குறுகலான பின்களை வெளியேற்ற, ட்ரில் செய்யப்பட வேண்டிய துளைகளுக்கு உலோகத்தை மார்க் செய்ய, உலோகத்தின் வெவ்வேறு பிரிவுகளில் துளைகளை சீரமைக்க மற்றும் 3 mm தடிமன் வரை உலோகத்தில் கையால் துளைகளை பஞ்ச் செய்ய. பல்வேறு வகையான சாலிட் பஞ்சஸ். பிரிக் பஞ்ச் உலோகத்தின் மீது பாயிண்ட் ரெஃபரன்ஸ் மார்க்ஸை வைப்பதற்கு இது பயனுள்ளதாக இருக்கும். பிரிக் பஞ்சஸின் நுனி 30 டிகிரி ஆங்கிளில் அமைக்கப்படுகிறது. உலோகத்தில் பெரிய உள்தள்ளலை உருவாக்கும் போது சென்டர் பஞ்ச் பயனுள்ளதாக இருக்கும். சென்டர் பஞ்சஸ் நுனி 90 டிகிரி ஆங்கிளில் அமைக்கப்படுகிறது. சென்டர் பஞ்சஸ் பொதுவாக ட்ரில் செய்யப்படும் துளைகளை மார்க்கிங் மற்றும் ஸ்டார்டிங் செய்வதற்கு பயன்படுத்தப்படுகின்றன. டாட் பஞ்ச் என்பது சென்டர் பஞ்சின் இலகுவான மற்றும் மெலிதான பதிப்பாகும். இது அடிப்படையில் அதே பனிப்பொருளுக்கு பயன்படுத்தப்படுகிறது. இருப்பினும் அவை 60 டிகிரிக்கு அமைக்கப்பட்ட கூர்மையான பாயிண்டை கொண்டிருந்தாலும் உருவாக்கப்பட்ட டாட் சிறியதாக இருப்பதால் இது மிகவும் துல்லியமானதாகும். டிரைவ் பஞ்ச். டிரைவ் பஞ்ச் என்பது கூர்மையான முனைகள் இல்லாத ஒரு வகையான பஞ்ச் கருவியாகும். அதற்கு பதிலாக இது சேதமடைந்த ரிவட்ஸ், போல்ட்ஸ் மற்றும் பின்ஸை வெளியேற்றுவதற்கு ஏற்ற ஒரு ஃப்ளாட் ஃபேஸை கொண்டுள்ளது. டிரைவ் பஞ்சின் அளவு அதன் ஃபேஸ் அகலத்தால் வரையறுக்கப்படுகிறது. எடுத்துக்காட்டாக 1/8 இன்ச் அல்லது 1/4 இன்ச். ஸ்ட்ரெயிட் ஷாங்க் கொண்ட டிரைவ் பஞ்ச் பின் அல்லது ட்ரிஃப்ட் பஞ்ச் என்று அழைக்கப்படுகிறது. ட்ரிஃப்ட் பஞ்சஸ் ட்ரிஃப்ட் பின்ஸ் என்றும் குறிப்பிடப்படுகின்றன. மேலும் அவை உலோக பகுதிகளை ஒன்றாக இணைத்து போல்டிங் அல்லது ரிவட்டிங் செய்யும் முன்
துளைகளை சீரமைக்க பயன்படுத்தப்படுகின்றன. இதனால் ஃபாஸ்ட்னஸ் சரியாக செருகப்படலாம். டிரான்ஸ்ஃபர் பஞ்ச் ஒரு டெம்ப்ளேட்டில் இருந்து ஒரு செய்பொருளுக்கு துளைகளின் இருப்பிடத்தை இடம் மாற்ற பயன்படுத்தப்படுகிறது. எஜெக்டர் பின் பஞ்ச். எஜெக்டர் பஞ்சஸ் என்பது மெட்டீரியலை தட்ட அல்லது பிரஸ்ஸிங் அல்லது ஸ்டாம்பிங் செயல்பாட்டிற்கு பிறகு பாகங்களை வெளியேற்ற வடிவமைக்கப்பட்டுள்ள மெக்கானிக்கல் சாதனங்கள் ஆகும். மார்க்கிங் பஞ்ச். மார்க்கிங் பஞ்சஸ் ஒரு மெட்டீரியல் அல்லது செய்பொருளின் மேற்பரப்பில் எம்பாஸ் செய்ய அல்லது ஒரு குறிப்பிட்ட டெக்ஸ்சரை உருவாக்க பயன்படுத்தப்படும் பஞ்சஸ் என குறிப்பிடப்படுகின்றன. பைலட் பஞ்ச். பைலட் பஞ்சஸ் ஏற்கனவே உள்ள துளைகளுக்குள் பஞ்சை சீரமைக்க பயன்படுத்தப்படும் அல்லது வெளிப்புற பாயிண்டை பெரிய துளையை வெட்ட உதவும் உள்புற பின் இருப்பதாக காணப்படுகிறது. ஸ்ட்ரெயிட் பஞ்ச். ஸ்ட்ரெயிட் பஞ்சஸ் மெட்டல் ஷீட்ஸ் அல்லது லெதர் அல்லது பிளாஸ்டிக் போன்ற பிற ஷீட் மெட்டீரியல்ஸை வெட்டுவதற்கு பயன்படுத்தப்படும் மெக்கானிக்கல் சாதனங்கள் என குறிப்பிடப்படுகின்றன. லெட்டர் மற்றும் நம்பர் பஞ்சஸ். இந்த கடினமாக்கப்பட்ட மற்றும் டெம்பர்ட் ஸ்டீல் பஞ்சஸ் பனிப்பொருளில் தேவைக்கேற்ப சின்னங்கள், எழுத்துக்கள் அல்லது எண்களை அடையாளம் காண ஸ்டாம்ப் செய்ய பயன்படுத்தப்படுகின்றன. ஆட்டோமேட்டிக் சென்டர் பஞ்ச். இந்த கருவியானது ஒரு சாதாரண சென்டர் பஞ்சின் அதே செயல்பாட்டை ஆனால் ஹேமரின் தேவையில்லாமல் செய்கிறது. பெல் பஞ்ச். பெல் பஞ்ச் என்பது பஞ்சிங் நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்படும் ஒரு மெக்கானிக்கல் சாதனமாகும். மேலும் இது ஒரு ரவுண்ட் பார் மெட்டீரியலில் துல்லியமான சுயமையத்தை கொண்டிருப்பதாக அறியப்படுகிறது. பல்வேறு வகையான பஞ்சஸை எவ்வாறு சரியாக பயன்படுத்துவது என்பதை கற்றுக்கொள்வோம். ஒரு பஞ்சை அது வடிவமைக்கப்பட்ட நோக்கத்திற்காக மட்டுமே பயன்படுத்தவும். பொதுவாக ஒரு திடமான செய்பொருளில் துளை மற்றும் ஆர்க் சென்டர்ஸை விட்னஸ் மார்க்கிங் செய்யும்போது சென்டர் பஞ்சஸை பயன்படுத்தவும். சென்டர் பாயிண்டை சரி செய்வதற்கு மார்க் செய்வதற்கான உங்கள் முதல் முயற்சியானது குறுக்கு வெட்டுடன் சரியாக பொருந்தவில்லை என்றால் பஞ்சை சென்டரை நோக்கி ஆங்கிள் செய்து மீண்டும் அடிக்கவும். இது பஞ்ச் மார்க்கை மிகச் சரியான சென்டருக்கு நகர்த்தும். டூலை பெர்பெண்டிகுலராக பிடித்து மீண்டும் அடிப்பதன் மூலம் பஞ்ச் மார்க்கை சரிமட்டமாக்கவும். பொதுவாக ஒரு திடமான செய்பொருளில் ப்ரொஃபைல் கோடுகளை விட்னஸ் மார்க்கிங் செய்யும்போது டாட் அல்லது பிரிக் பஞ்சஸை பயன்படுத்தவும். ஷீட் மெட்டல்ஸில் விட்னஸ் மார்க்கிங் செய்யும்போது சென்டர் பஞ்சஸை தவிர்க்கவும். ஷீட் மெட்டலில் துளைகளை போட துளைகளை உருவாக்கும் ஒரு ட்ரில்லை பயன்படுத்தலாம். ஆனால் ஒரு ஷீட் மெட்டல் பஞ்ச் ஒரு வலுவான பொருத்தலை அளிக்கிறது. இது ஸ்க்ரூ செய்யப்பட்ட த்ரெட்டுக்கு கூடுதல் சப்போர்ட் அளிக்கிறது. பித்தளை மற்றும் மென்மையான உலோகத்தில் மார்க்கிங் செய்ய எப்போதும் பிரிக் பஞ்சை மட்டுமே பயன்படுத்தவும். பஞ்சிங் செய்யும்போது நுனிக்கு அருகில் சுண்டு விரலால் சப்போர்ட் செய்கையில் லேசாக ஒரு கையின் விரல்களால் பஞ்சை தோராயமாக நடுவில் பிடிக்கவும். ஒரு பின்னை செலுத்துவதற்கு அல்லது ஒரு துளையை வெட்டுவதற்கு மார்க் செய்யப்பட வேண்டிய பாயிண்டில் ஒரு ஆங்கிளில் பாயிண்டை பார்க்க முடியும் வகையில் பஞ்சின் முனையை கண்டறியவும். கண்டறிந்த பிறகு அது செய்பொருளுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கும் வகையில் பஞ்சை நேராக்கவும். பஞ்ச் பெர்பெண்டிகுலராக இருக்கும் வரை பஞ்சின் தலையில் ஹேமரால் அடிக்க வேண்டாம். எப்பொழுதும் பஞ்சை ஒரு ஹேமரால் அடிக்கும்போது ஒரே ஒரு முறை ஓங்கி அடிக்கவும். தடினமான மெட்டீரியல்ஸ்க்கு ஒன்றுக்கு மேற்பட்ட முறை அடிக்க தேவைப்படலாம். உலோகத்தில் துளைகளை பஞ்சிங் செய்யும்போது
சென்டரை மார்க் செய்ய ஒரு சென்டர் அல்லது பிரிக் பஞ்சை பயன்படுத்தவும். டிவைடர்ஸ் கொண்டு விரும்பிய வட்டத்தை ஸ்கிரைப் செய்யவும். சரியான அளவு மற்றும் பஞ்சின் வகையை தேர்ந்தெடுக்கவும். ஸ்கிரைப் செய்யப்பட்ட வட்டத்தில் பஞ்சை கண்டறிந்து துளை வெட்டப்படும் வரை கடினமான ஹேமரால் தலை மீது அடிக்கவும். 6 mm தடிமன் வரை உலோகத்தில் துளைகளை பஞ்சிங் செய்ய பஞ்சிங் மெஷினில் ஒரு சாலிட் பஞ்ச் மற்றும் சாயத்தை பயன்படுத்தவும். மெல்லிய ஷீட் மெட்டலில் மற்றும் மென்மையான மெட்டீரியலில் துளைகளுக்கு ஹாலோ பஞ்சை பயன்படுத்தவும். வெட்டி முடித்ததும் பஞ்சின் விளிம்பில் சேதம் ஏற்படுவதை தடுக்க ஒரு ஹாலோ பஞ்சை கொண்டு துளைகளை வெட்டுவதற்கு முன் பனிப்பொருளுக்கு அடியில் ஒரு மரத்துண்டை வைக்கவும். ஒரு மஷ்ரூம்டு ஹெட் கொண்ட அல்லது அதன் பாயிண்ட் அல்லது கட்டிங் எட்ஜ் மழுங்கியதாக இருக்கும் பஞ்சை ஒருபோதும் பயன்படுத்த வேண்டாம். துளைகளை வரிசைப்படுத்த ஃபாஸ்ட்னஸுடன், அதாவது சீரமைத்தல், எப்போதும் ட்ரிஃப்ட் பஞ்சஸை பயன்படுத்தவும் மற்றும் டிரைவ் பின்ஸை பயன்படுத்த வேண்டாம். ஒரு துளையிலிருந்து பின்ஸ், ரிவட்ஸ் ஆகியவற்றை வெளியேற்ற எப்போதும் டிரைவ் பஞ்சஸை பயன்படுத்தவும் மற்றும் ட்ரிஃப்ட் பஞ்சஸை பயன்படுத்த வேண்டாம். பஞ்சஸை எவ்வாறு கவனமாக வைத்துக்கொள்வது மற்றும் பராமரிப்பது என்பதை கற்றுக்கொள்வோம். பஞ்சஸை கூர்மையாக்கவும் மற்றும் மீண்டும் கூர்மையாக்கவும் அடிக்கடி கிரைண்டிங் செய்ய வேண்டும். பஞ்சின் சென்டர் லைனுக்கு விரும்பிய ஆங்கிளுடன் முனையானது கச்சிதமான கோனிக்கல் வடிவமாக இருக்கும்படி பஞ்சை கிரைண்ட் செய்யவும். ஒரு பெடஸ்டலில் கிரைண்டிங் மெஷினில் பஞ்சஸை மீண்டும் கூர்மையாக்கும்போது பஞ்சை ஒர்க் ரஸ்டில் வைத்து பஞ்சின் முனையை அப்ரேசிவ் வீலின் மீது உள்ளிடவும். அதே சமயம் பஞ்சின் ஆக்சிஸை கிரைண்டிங் ஃபேஸுக்கு 45 டிகிரி ஆங்கிளில் வைத்து சென்டர் பஞ்சை கூர்மையாக்கவும் அல்லது மீண்டும் கூர்மையாக்கவும். பஞ்சை ஒர்க் ரஸ்டில் வைத்து பஞ்சின் முனையை அப்ரேசிவ் வீலின் மீது உள்ளிடவும். அதே சமயம் பஞ்சின் ஆக்சிஸை கிரைண்டிங் ஃபேஸுக்கு 30 டிகிரி ஆங்கிளில் வைத்து டாட் பஞ்சை கூர்மையாக்கவும் அல்லது மீண்டும் கூர்மையாக்கவும். பஞ்சை ஒர்க் ரஸ்டில் வைத்து பஞ்சின் முனையை அப்ரேசிவ் வீலின் மீது உள்ளிடவும். அதே சமயம் பஞ்சின் ஆக்சிஸை கிரைண்டிங் ஃபேஸுக்கு 15 டிகிரி ஆங்கிளில் வைத்து பிரிக் பஞ்சை கூர்மையாக்கவும் அல்லது மீண்டும் கூர்மையாக்கவும். ஒரு கச்சிதமான கோனிக்கல் சர்ஃபேஸை பெற கிரைண்டிங் செய்யும்போது பஞ்சை சுழற்றவும். பஞ்சை லூப்ரிகண்ட் அல்லது கூலண்டில் அடிக்கடி நனைக்கவும். தட்டையான நிக் ஃப்ரீ முனையை பெறுவதற்கு தேவையானதை விட அதிக மெட்டலை கிரைண்ட் செய்ய வேண்டாம். கூர்மை ஆக்குவதற்காக கிரைண்டிங் வீலின் சைட் ஃபேஸுக்கு எதிராக ஒருபோதும் பஞ்சை பிடிக்க வேண்டாம். கிரைண்டிங் செய்யும்போது பஞ்சை காட்டன் வேஸ்ட் அல்லது துணியால் பிடிக்க வேண்டாம். பஞ்சஸை அரைக்கும் முன் சரியான PPE-ஐ எப்போதும் அணியவும். ஒரு பஞ்சை பயன்படுத்திய பிறகு அதை சுத்தமாக துடைத்து துருப்பிடிப்பதை தடுக்க ஒரு மெல்லிய கோட்டிங் எண்ணெயை தடவவும். பஞ்சஸ் மற்றும் சாயங்களின் கட்டிங் எட்ஜஸ் சேதப்படுவதை தவிர்க்க அவற்றை ஷெல்ஃப், ரேக் அல்லது பிற பொருத்தமான இடத்தில் கவனமாக வைக்கவும். நீண்டகால சேமிப்பிற்கு ஹோல் பஞ்ச், பாயிண்ட்ஸ் மற்றும் கட்டிங் எட்ஜஸ்க்கு மெல்லிய கோட் கிரீஸ் தடவி கவனமாக சேமிக்கவும். ரீகேப் செய்கையில் நாம் கற்றுக்கொண்டது என்னவென்றால், பஞ்சஸின் பயன்பாட்டை குறிப்பிடுதல், பல்வேறு வகையான பஞ்சஸை அடையாளம் காணுதல், ஒரு பஞ்சை எவ்வாறு சரியாக பயன்படுத்துவது, பஞ்சஸை கூர்மையாக்குதல் மற்றும் பராமரித்தல். எனவே பஞ்சஸ் மற்றும் அதன் வகைகள் பற்றிய அனைத்தும் இதுவேயாகும். நீங்கள் அனைத்து கருத்துகளையும் பயிற்சிகளையும் புரிந்து கொண்டீர்கள் என்று நம்புகிறேன். அடுத்த அமர்வில் சந்திப்போம்.